லாஸ்ட்டாக நம்ம அத்புத் மாயா அற்புதமான மாயை அப்படின்ற போயம் எஸ்ஏ சப்தார்த்த இஆர்சி இதெல்லாம் படிச்சிருந்தோம். இன்னைக்கு அதோட கொஸ்டின் ஆன்சர் படிக்கலாம். கொஸ்டின் ஆன்சர் பாருங்க. நிம்னலிக்கித் பிரச்சனைக்கு உத்தர் லிக்கிய கீழே எழுதப்பட்ட கொஸ்டின்ஸ்க்கு ஆன்சர் எழுதுங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. தாரே ஆகாஷ்மே கைசே லட்டக் ரகேகை, அதாவது ஸ்டார்ஸ் ஸ்கைல எப்படி தொங்கிக் கொண்டு இருக்கிறது. லட்டக் ரகேகை அப்படின்னா தொங்கிக் கொண்டு இருக்கிறது. ஆகாஷ்மே தாரே, அதாவது வானத்துல ஸ்டார்ஸ் பினா கிசி ரசிக்கே, அதாவது வித்தவுட் த்ரெட், எந்தவித நூலும் இல்லாம கயரும் இல்லாம லட்டக் ரகேகை தொங்கிக் கொண்டு இருக்கிறது. செகண்ட் கொஸ்டின் பாருங்க. வன்ஷி விருக்ஷ கைசே பஜா ரகேகை. ஸோ ட்ரீஸ் எப்படி ப்ளே பண்ணிட்டு இருக்கு. வன்ஷி விருக்ஷ பிரான்கே பினாபி பஜா ரகேகை. ஸோ அந்த மரங்கள் பிரான்கே பினா அப்படின்னா உயிரில்லாமல் கூட அது வாசித்து கொண்டு இருக்கிறது. தேர்ட் கொஸ்டின். வன்மாலிக்கு கராமத்து, அதாவது கடவுளுடைய அந்த ஆக்டிவிட்டிஸ். வன்மாலினா காட். ஸோ காடோட ஆக்டிவிட்டிஸ் கியா கியாகை, என்னென்னலாம் கடவுள் செய்கிறாரு அப்படின்னா வன்மாலி யானை பகவான் கி கராமத் அத்புத்துகள். ஸோ காட், வன்மாலினாலும் பகவான்னாலும் யாரு காட். ஸோ கடவுளோட அந்த ஆக்டிவிட்டிஸ் ரொம்ப அற்புதமானதா இருக்கு. உன்கி அத்புத்து மாயாக்கே காரன், அதாவது அவருடைய அந்த அற்புதமான மாயை காரணமா கஹி சூரஜிக்கு கிரணே சமர்த்திகை, எங்கேயும் சூரியனுடைய அந்த ரேஸ், சன் ரேஸ் அப்படியே ஷைன் பண்ணுது. அவர் கஹி மற்றும் எங்கேயும் ராக்கி தரக்கு சாயாக, இரவை போல நிழலாகவும் இருக்கு. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாத்தீங்கன்னா ஸ்டார்ஸ் ஸ்கைல எப்படி தொங்கிட்டு இருக்கு அப்படின்னா ஆகாஷ்மே தாரே பினா கிசி ரஷிக்கே லட்டக் ரகேகை. வானத்துல ஸ்டார்ஸ் எப்படி இருக்குன்னா வித்தவுட் த்ரெட், எந்தவித கயரும் இல்லாம தொங்கிக்கிட்டு இருக்கு. செகண்ட் கொஸ்டின். வன்ஷி விருக்ஷ, அந்த மரங்கள்லாம் எப்படி ப்ளே பண்ணிட்டே இருக்கு அப்படின்னா வன்ஷி விருக்ஷ, அந்த மரங்கள் பிரான்கே பினாபி பஜா ரகேகை, உயிரில்லாமல் கூட ப்ளே பண்ணிட்டே இருக்கு. வன்மாலிக்கு கராமத்து கியா கியாக. ஸோ தேர்ட் கொஸ்டின். கடவுளோட ஆக்டிவிட்டீஸ்லாம் என்னென்ன அப்படின்னா கடவுளோட ஆக்டிவிட்டீஸ் ரொம்ப அவரோட அந்த கராமத்து, அவரோட அந்த ஆக்டிவிட்டீஸ் ரொம்ப அற்புதமானதா அதிசயமானதா இருக்கு. உனக்கு அத்புத மாயாக்கே காரன், அவருடைய அந்த அற்புதமான மாயை, அந்த மேஜிக் மாதிரி அவர் பண்ற காரணமா எங்கேயும் ககி சூரஜிக்கு கிரணே சமக்திகை, எங்க பார்த்தாலும் சூரியனோட கதிர்கள் மின்னிட்டு இருக்கு. அவரு ககி ராத்கி தரக்கு சாயாக, எங்கேயும் இரவு போல நிழலாகவும் இருக்கு. தேர்ட் ரோமன் லெட்டர் பாத்தீங்கன்னா அத்புத் மாவயா கவிதாக்கா ஷாரான்ஸ் எஸ்ஏ. இது அத்புத் மாயா शीर्षक कविता में कवि भगवान की अद्भुत लीलाओं के बारे में बताते हैं. ஸோ அத்புத் மாயா அப்படின்ற இந்த ஹெட்டிங் இருக்குல்ல, ஷீர்ஷக்னா ஹெட்டிங், அத்புத் மாயா அப்படின்னு ஹெட்டிங் இருக்கிற இந்த கவிதையில போயம்ல கவிஞர் கவினா பொயட் பகவான்கே அத்புத் லீலாவோங்கே பாரேமே. ஸோ காடுடைய அந்த அற்புதமான லீலைகளை பற்றி, கே பாரேனா அபவுட், பதாத்தேகை டெல் சொல்கிறார், பதாத்தே அப்படின்னா டெல் சொல்கிறார். கவி கத்தேகை கவிஞர் சொல்றார். என்ன சொல்றாரு? பகவான் பேடுக்கே பத்தோமே ஹராரங்கு தேத்தேகை, கடவுள் அந்த மரத்துல இருக்கிற இலைகளுக்கு கிரீன் கலரை கொடுத்திருக்காரு. பகவான் பேடுக்கு பத்தோமே ஹராரங்கு தேத்தேகை, கடவுள் மரத்தின் இலைகளுக்கு கிரீன் கலர் கொடுத்திருக்காரு. பகவான் ஹி, கடவுள் தான் மெஹந்தி மே லால் ரங்கு தேத்தேகை, மருதாணில ரெட் கலரையும் கொடுத்திருக்காரு. கடவுள் தான் மெஹந்தியுமே லால் ரங்கு தேத்தேகை, மருதாணில ரெட் கலரையும் கொடுத்திருக்காரு. சன்ஷாருமே ஜஹாங் பி தேக்கியே, அதாவது உலகத்துல எங்க பார்த்தாலும் எங்க வேணும் பாருங்க, பகாங்கு பகவான் கி லீலாகை, அங்க கடவுளோட லீலை தான் இருக்கு.
சன்சார்மே ஜகாங்கு பி தேக்கிய, உலகத்துல எங்க பார்த்தாலும் வகாங்கு பகவான் கி லீலாக, அங்க கடவுளுடைய லீலை தான் இருக்கு. ஆகாசமே அநேக் உஜ்ஜவல் நட்சத்திர பினா கிசி ரக்ஷிக்கே லட்டக் ரகே ஹை, அதாவது ஸ்கைல மெனி பிரைட்ஃபுல் ஸ்டார்ஸ், அநேக் உஜ்ஜவல் நட்சத்திர அப்படின்னா மெனி பிரைட்ஃபுல் ஸ்டார்ஸ், பினா கிசி ரசிக்கே வித்தவுட் த்ரெட், எந்தவித கயரும் இல்லாம லட்டக் ரகே ஹை ஹேங்கிங் தொங்கிக் கொண்டு இருக்கிறது. வன்கே அநேக வன்ஷி விருட்ச, அதாவது காட்டுல இருக்க நிறைய வன்ஷி மரங்கள் வந்து பிரான்கே பிஜா பிரான்கே பினாபி, அதாவது வித்தவுட் லைஃப், லைஃபே இல்லாம கூட சங்கீத் தேத்தேங்க இசைய கொடுக்குது. அதுக்கு உயிரே இல்லாம கூட அது என்ன கொடுக்குதுன்னா இசையை கொடுக்குது. ஹே பகவான், ஓ காட், தேரே ஹாத்து மே கைச்சி நகிகை, உன்னோட கைகள்ல சிசர்ஸ் இல்ல. லெக்கின் ஆனா பத்தோங்கோ கைசே இத்தனை சுந்தர் ரூபமே காட்டா, இலைகளை எப்படி இவ்வளவு அழகான ஷேப்ல நீ கட் பண்ணியிருக்க, எப்படி கட் பண்ணியிருக்க கடவுளே, உன்னோட கைகள்ல கைச்சி நகிகை, கைச்சின்னா என்னது கத்திரிக்கோள், சிசர்ஸ், சிசர்ஸ் இல்ல, ஆனாலும் பத்தோங்கோ இலைகளை கைசே இத்தனை சுந்தர் ரூபமே எப்படி இவ்வளவு அழகான ஷேப்ல காட்டா கட் பண்ணியிருக்க. ஆப்கே ஹாத்துமே கோயி ரங்கு நகிகை, உன்னோட கைகள்ல எந்த ஒரு கலரும் இல்ல. फिर कैसे इन फूलों को, ஆனாலும் எப்படி இந்த பூக்களை ஆப்னே இத்தனை ஆக்ரஷக் ரங்கு தியே, நீங்க எப்படி இவ்வளவு அட்ராக்டான கலரை கொடுத்துருக்கீங்க. உங்க கைகள்ல வந்து கடவுளோட கைகள்ல எந்த கலரும் இல்ல, ஆனாலும் எப்படி இந்த பூக்களை இவ்வளவு அட்ராக்ஷனான கலர் அதுக்கு கொடுத்துருக்கீங்க. பகவான் கி அத்புத் மாயா கோ தேக்கர் ஹமே ஆச்சரிய ஹோத்தா ஹை, கடவுளுடைய இந்த அற்புதமான மாயையை பார்த்து நாமெல்லாம் அப்படியே சர்ப்ரைஸ் ஆயிரும், ஆச்சரியம் அடையிறோம். கவி கத்தேகை, கவிஞர் சொல்றாரு, ஹே பகவான் கடவுளே, ஆஜ் ஆஜ் தக் கிசினே ஆப்கி, இன்னைக்கு வரைக்கும் யாருமே உங்களுடைய அத்புத் மாயாக்கே சம்பந்தமே நகி ஜான் சக்கா, உங்களோட அற்புதமான மாயையை பற்றி யாராலும் அறிய முடியல. அதாவது இன்னைக்கு வரைக்கும் யாருமே இந்த உலகத்துல கடவுளுடைய அந்த அற்புதமான மாயை சம்பந்தமே அது பற்றி நகி ஜான் ஷகா அறிய முடியவில்லை. அச்சானக் ஆகி தரக்கு, சடனா ஒரு ஃபயர் மாதிரி தூப் கா பிரகாஷிகை, வெயிலோட வெளிச்சம் இருக்கு. அவரு ககி ராத்து ஜெய்சி சாயாகை, மற்றும் எங்கேயும் திடீர்னு இரவை போல நிழலும் இருக்கு. சடனா ஃபயர் மாதிரி வெயில் உடைய வெளிச்சமும் இருக்கு. அவரு ககி ராத்து ஜெய்சி சாயாகை, எங்கேயும் இரவை போன்ற நிழலும் இருக்கு. ஸோ இன்னைக்கு வந்து நம்ம அத்புத் மாயால கொஸ்டின் ஆன்சர் அண்ட் எஸ்ஸே படிச்சிருக்கோம். இந்த கொஸ்டின் ஆன்சர்லாம் இருக்கிற இந்த தாரேனா என்ன ஸ்டார்ஸ், ஆகாஷ்னா என்ன ஸ்கை, கைசேனா என்ன எப்படி, லட்டக் ரகேகைனா என்ன தொங்கிக் கொண்டு இருக்கிறது, இந்த மாதிரி கொஸ்டின் எழுதி அதுக்கு மீனிங்கும் தனியா எழுதி நோட்ல எழுதணும். அதே மாதிரி இந்த எஸ்ஏலையும் நான் எந்தெந்த லைன்லாம் அண்டர்லைன் பண்ணி மீனிங் எழுதியிருக்கணும், அதுக்கு தனியா நீங்கள் எழுதி, இப்போ சீர்ஷக்னா ஹெட்டிங், கவினா பொயட்டு, காடுனா பகவான், அந்த மாதிரி எழுதி எனக்கு அனுப்பணும் அண்டர்லைன் பண்ணியிருக்கிறதெல்லாம். சரியா, இதை நல்லா ரீட் பண்ணி பார்த்துட்டு இந்த மீனிங்லாம் எனக்கு வந்து ரைட் பண்ணி அனுப்புங்க.